அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதுல 62 வாசிப்போம். லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பை மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கலப்பையில கை வைத்து பின்னிட்டு பார்க்காதபடிக்கு இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை பின்னிட்டு பார்த்து தவறி போவதை பார்க்க முடியும். வேதாகமத்துல ஆண்டவராகிய தேவன் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற சிம்சோன் அவன் திரும்பி பார்த்த பொழுது அந்த தெளிலால் மடியிலே அவன் மாட்டிக்கொள்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா ஆண்டவர் சோதம் குமாராவை அழிக்கும்படி தேவனுடைய தூள் அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அழிவு வருது. ஆனாலும் அந்த குடும்பத்தை வெடிக்கொண்டும் பொழுது அப்ப அவர் என்ன பண்றான், அந்த மனைவி திரும்பி பார்க்கலாம். லோத்து மனைவி என்ன பண்றான், அவர் திரும்பி பார்க்கும் பொழுது உப்பு தூணாய் போனாள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பின்மாற்றத்துல இழுத்து கொண்டு உலகத்தின் சிற்றினுமங்கள், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பக்கமாக இழுத்து கொண்டு போற இந்த காலை வேளையில எனக்கு அருமையான தேவனை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள், தேவனை அறிந்தவர்கள். இன்னும் நீங்க முன்னேறி செல்லுங்க. நாளுக்கு நாள் உங்க கலப்பை என்ன பண்ணும், உழுது கொண்டே போகட்டும். ஆமா, வாழ்க்கை நம்ம கலப்பில் கை வச்சுட்டீங்க, கலப்பில கை வச்சு என்ன பண்ணும், இயேசுவை பிடிச்சிட்டீங்க, பின்னாடி பார்க்காதீங்க. ஆமா, அந்த அந்த ஆண்டவருக்கு சோத்திரம். அந்த ஸ்திரீ 10 ஸ்திரீ பார்த்தீங்கன்னா 5 பேர் நம்ம புத்தி 5 புத்தில ஆகும். ஆனால் 5 பேர் என்ன அந்த எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க, மணவாளன் இயேசு வருகிறது எதிர்கொண்டு அவர்கள் போன பார்க்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை பின்னிட்டு பார்த்து என்ன பண்றாங்க, தவறி பொருள்களை பார்க்க முடியும். நம்ம குடும்பத்திலும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கு அந்த ஆதில இருந்த அன்பை என்ன பண்ண சில விட்டுருப்பாங்க. இந்த கலப்பை என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த கலப்பை ஒரு மனிதன் என்ன பண்றாங்க, இயேசுவை உறுதியா பிடிச்ச பிறகு அவர் பின்னாடி உலகத்தை பின்னாடி அந்த பாவத்துக்கு பின்னாடி போனான்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஜெபத்தை குறைஞ்சு என்ன பண்ணும், வேத வாசிப்பு குறையும், ஜெபம் குறையும், தேவனை தேடுறது குறையும், தேவனுக்கு வைராக்கியம் வாழ்றது குறையும். அதுக்கு நாளவில் குறைஞ்சு என்ன பண்ணும், கடைசியில இயேசுவையை மறக்கிற சூழ்நிலை. அப்படி இல்லை, என்னை கொன்று போட்டு அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு என்ன பண்றாப்புல. ஸ்தோத்திரம். ஆண்டோடைய பிரசன்னத்தை, ஆண்டோடைய வல்லமை அவன் நாடி போகும் பொழுது இரட்டத்தனியான ஆசீர்வாதம். கலப்பில கை வச்சு இயேசு உறுதியாய் பிடித்து கொண்டு அந்த பயணத்தை வெற்றியோடு கூட யோபு முடித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த கலப்பை என்ன பண்றான், சரியா உழுது கொண்டு போகல. கடைசியில் அந்த 42 அதிகாரம் சொல்லு, தேவனாய கட்டினார் சகல நன்மைகளை கொடுத்து இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்து யோபுவை ஆசீர்வாத தேவனாய கட்டார். இன்னைக்கு எத்தனை பேருங்க அந்த கலப்பையில கை வச்சுட்டு தேவன் அழைப்பை எல்லாம் விட்டுட்டு திரும்பி போறாங்க. பேதுரு என்ன பண்றான், அந்த அழைப்பை எடுத்த உடனே இயேசு எடுன்னு உடனே வந்தான். உடனே ஏசப்ப மறித்து உயிர் திறந்து பரமேறன உடனே என்ன பண்றான், உடனே வலையை போட்டு என்ன பண்றாங்க, மீனுடைய மறுபடியும் உலகத்தின் வாழ்க்கைக்கு போங்க, மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தி என்ன பண்றாங்க, அந்த கலப்பை கைட்டு மறுபடியும் இயேசுக்காக வாழ்ந்து என்ன பண்றாங்க, பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில தேவனாய கர்த்தர் உங்களை கண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்க வார்த்தைகளை கொண்டு உங்களை கொண்டு, ஏன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்லுகிற ஒரு பாத்திரமா இருக்கிறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க, இயேசுவை அறிகிற அறிவில நீங்க நிரப்பப்படணும். நீங்க தேவனை இன்னும் அண்டிக் கொள்ள வேண்டும். ஆமா, அவன் சொல்றான், அந்த லோத்து மனைவி சொல்றான், எனக்கு மழை கொஞ்சம் தூரம் தான். லோத்து சொல்றாப்புல, மழை பக்கத்துல இருக்கு, இந்த மலைக்கு நான் ஓடி போறாப்புல. இல்ல நீ என்ன பண்ண, மலைக்கு ஏறி ஓடிப்போ, இல்ல நான் பக்கத்துல ஓடி போறேன்னு சொல்லிட்டு அவனை சொல்லும் பொழுது பெரிய ஒரு அந்த குடும்பமே என்ன பண்ணுது, தேவையில்லாத காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை செய்யும் பொழுது அந்த கலப்பையை பிடித்து கொண்டு தேவனுக்காய் ஓடும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளை அதான் சொல்லுவார், பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல. தேவனோட ராஜ்யம், ஆமா, தேவனோட ராஜ்யம் எங்க இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது. அவர் நமக்குள்ள என்ன பண்ற, வாசம் பண்ணி நம்மளை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார்.
அந்த கலப்பை ஒருவட்ட பின்னிட்டு பார்க்காதீங்க. கலப்பையில் கை வச்சுட்டு அப்படி பார்க்காம நம்ம தொடர்ந்து பயணம் செய்யுங்க. உங்கள் பயணம் ஆண்டவராக தேவன் நிச்சயம் நடத்துவார். எலியாவை நடத்தின ஆண்டவர் சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிற உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஜெபம் பரிசுத்த தேவனை கலப்பையில கை வைத்து திரும்பி பார்க்காதபடி திரும்பி பார்க்க வைக்கிற சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாக்கட்டும். பிள்ளைகள் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீங்க முன்னேறி சின்னீர்கள் போல நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை சோர்வுபடுத்த பல எல்லா சத்துருவின் நிர்மூலமாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.